ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பட்டர் பன் பேக்கரியில் கிடைக்கிற க்ரீம் பன் வீட்டில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக்கரியிலேயே ரொம்ப ரேராக தான் கிடைக்குது இந்த க்ரீம் பன் எல்லாம். அப்படி கிடைச்சாலும் பழைய டேஸ்ட் வரதில்லை. இப்போ நம்ம வீட்லேயே செய்யலாம். இது என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இது செய்கிறதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சூடாகவும் வேணாம், ரொம்ப ஆறவும் வேணாம், வெது வெதுன்னு இருக்கட்டும். அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், உடச்சி விட்டுருங்க. ஈஸ்ட்டு சேர்த்துன ஒரு 5 நிமிஷத்தில் அது நல்லா பொங்கி வந்துடும். அது வரைக்கும் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு. இனி 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் 2 கப் மைதா தான் எடுத்திருக்கேன். அதில் 10 பன் வருது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது கூட ஈஸ்ட்டை சேர்த்திக்கலாம். 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றி அதை இன்னும் நல்லா பிசையணும். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் சேர்த்தி அதை உள்ளே போகிற மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவுக்குள்ளே தள்ளி தள்ளி பிசைஞ்சு விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா பிசையணும். இப்போ பட்டரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாவு 1லேருந்து 1.5 மணி நேரம் இப்படியே வச்சுருங்க. இது டபுளாக உப்பி வரணும். இது நல்லா பெருசாகி வரும். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. எந்த வித கிராக்கும் இல்லாத மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ எனக்கு 10 வந்திருக்கு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இது இன்னும் பெருசாகும். 20லேருந்து 30 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றா எடுத்துருங்க. சீக்கிரம் எடுத்துட வேண்டாம், உள்ளே வேகாது. பன் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பன் ரெடி ஆகிடுச்சு. இனி க்ரீம் பண்ணலாம். க்ரீமுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இனி 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். சுகரை பட்டர் கூட சேர்த்திருங்க. இனி நல்லா பீட் பண்ணணும். 1 டீஸ்பூன் பால் சேர்த்தி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம் ஆகிடும். இப்போ க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு, பன்னும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம பன்னு மட்டும் போதும்னா இதையும் சாப்பிட்லாம். டீக்கு ஸ்நாக்ஸாக இல்லை க்ரீம் பன் வேணும்னா நம்ம இதை கட் பண்ணி க்ரீம் உள்ள சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சென்ட்ரலில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக கட் பண்ணி பாருங்கள். பன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதில் 1 ஸ்பூன் க்ரீம் சேர்த்திடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் சேர்த்திக்கோங்க. அதிகம் வேணும்னா அதிகம் சேர்த்திக்கலாம். க்ரீம் பன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் க்ரீம் பன் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அது இப்போ பேக்கரியிலலாம் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதே டேஸ்ட்டில் இருக்குது.
டேஸ்ட் வந்து பேக்கரியில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.